ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஃபுட் கோட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார தோசை. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு, புளி கொஞ்சம், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோலியே வைங்க, அது நல்லா கொதிச்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தென் தோசை தவாவை நல்லா காய வச்சுக்கோங்க. நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரி நல்லா தோசையை சுட்டுட்டு அது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார தோசைக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்ததும் அப்படியே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு 2 சைடு நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. தென் இதே மாதிரி நீங்கள் முட்டை தோசையிலையும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு முட்டையை. தென் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் நல்லா மடிச்சு விட்டு திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.